அது என்னவென்றே எங்களுக்குத் தெளிவுபடுத்த உங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக பசுக்கள் எங்களைப் போலவே இருக்கின்றன, மேலும் கடவுள் விரும்பினால் நாங்கள் வழிகாட்டப்படுவோம் என்று அவர் கூறினார். அது பூமியை உழவோ அல்லது வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்யவோ பயிற்சி அளிக்கப்படாது பழுதற்ற சத்தமில்லாத ஒரு பசு என்று அவர் கூறுகிறார். நீங்கள் உண்மையுடன் வந்துள்ளீர்கள் என்று அவர்கள் கூறினார். எனவே அவர்கள் அதை அறுத்தனர். ஆனால் அவர்கள் அதைச் செய்யத் தயங்கினர். நீங்கள் ஒரு ஆன்மாவை கொன்றபோது நீங்கள் அதில் குழப்பத்தில் இருந்தீர்கள். நீங்கள் மறைத்து வைத்திருந்ததை கடவுள் வெளிப்படுத்துவார். நீங்கள் மறைக்கிறீர்கள், எனவே அதன் ஒரு பகுதியைக் கொண்டு அவரை அடி என்று நாங்கள் கூறினோம். இவ்வாறு அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான், மேலும் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக அவன் தனது அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகிறான். அதன் பிறகு உங்கள் இதயங்கள் கடினமாகி கற்களைப் போலவோ அல்லது அதைவிடக் கடினமாகவோ மாறிவிடும். நிச்சயமாக சில கற்களிலிருந்து ஆறுகள் பொங்கி வருகின்றன, மேலும் சில கற்கள் பிளந்து அவற்றிலிருந்து தண்ணீர் ஓடுகின்றன, மேலும் அல்லாவுக்கு பயந்து கீழே விழுகின்றன. மேலும் நீங்கள் செய்வதைப் பற்றி அல்லாஹ் அறியாதவன். அவர்களில் ஒரு பிரிவினர் அல்லாவின் வார்த்தைகளைக் கேட்டு அவற்றை புரிந்து கொண்ட பிறகு அவற்றை திரித்துக் கூறிக் கொண்டிருந்தபோது அவர்கள் உங்களை நம்புவார்கள். அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களைச் சந்திக்கும் போது நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் தனியாக இருக்கும்போது அவர்களுக்கு இரக்கப்பட்டதை நீங்கள் அவர்களுக்குச் சொல்கிறீர்கள். உங்கள் இறைவனிடம் இதைப் பற்றி அவர்கள் உங்களை வாதிடுவதற்காக கடவுள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா?